நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததுதான், நீர்க்குமிழி நிறைந்த ஒரு வாழ்வு தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நவ கிரகங்கள் நம்ம வாழ்வை நடத்தினாலும் நீண்ட கால பயிற்சி தான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. அந்த நீண்ட காலம் காத்திருப்பது, பலனை தருவதெல்லாம் மனித மனம் கலங்கித்தான் போகும், சோர்ந்துத்தான் போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என் குரு எனக்கு காட்டிய வழி ஒரு அற்புதமான கிரகம். குருவுக்கும் சனிக்கும் ராகுகேதுவுக்கும் இணையான ஒரு கிரகம் எதுக்குன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தருவதில் இவருக்கு ஈடே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு தாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத தான் நான் வைத்து சொல்ல வேண்டும். வெறும் சுக்கிரனுடைய பயிற்சி மட்டுமே கிடையாது. அதே நேரத்துல சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமாக பலம் இழந்து காணப்படுகின்றார். நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா பலம் இழக்கக்கூடாத ஒரு கிரகம் என்னுடைய அனுபவத்துல சுக்கிரன் தான். சுக்கிரன் பலம் இழந்து விட்டாலே பாதிப்புகள் ஒரு 90% பாதிப்புகளை நாம் வாழ்வில் சந்தித்து தான் தீரும். மன ரீதியா, உடல் ரீதியா அந்த பாதிப்புகள் நாம் வாழ்வை நெருக்கிவிடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய இடம். ஆனா புதன் அங்க இல்லை, அவர் வேற இடத்துக்கு போயிட்டாருங்க. புதனுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதனோடு இருந்தாலும் அற்புதம் தானே. ஆனால் கூட புதன் வீட்டுல அவர் இருந்தாலும் கூட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இது எவ்வாறு இருக்கும்? இந்த அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில யோக பலன் கிட்டுமா? ஏற்கனவே அடிமேல் அடி இடி போல் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். காரணம் என்ன? கண்ணியில் அமைந்த சுக்கிர பகவான் பலன் இழந்து இருப்பதனால சில நிகழ்வுகளை நான் சொல்லித்தான் வர வேண்டும். தொட்டால் சுடும் நெருப்பு என்பதை போல சில பிரச்சனைகளை சந்தித்து தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, உறவில் உள்ள அத்தனை பேருமே சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஜான் ஏறினால் முழம் சறுக்குகின்ற ஒரு நிலை மாறினாலும் கூட வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா வரை அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிட்டார். சிம்மராசியிலிருந்து அவர் கன்னிக்கு பயிற்சி ஆகிட்ட இந்த ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில நல்ல பாடங்களை எல்லாம் அவர் நடத்தி விட்டு நகர்ந்து சென்று விடுவார். வாழ்க்கையில எவ்வளவு பாடத்தை, எத்தனை அவமானங்களை, எத்தனை வேதனைகளை, எத்தனை துயரங்களை நாம் சந்தித்தாலும் கூட ஒரே ஒரு ஆறுதலுங்க. சுக்கிரன் பலம் இழந்த இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான ஒருவருடைய பார்வை கிடைக்குதுங்க. அந்த பார்வை தான் மிதுனத்திலிருந்து அவர் 4ஆம் பார்வை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 8 அவருடைய பார்வை. அது பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை அவர் கண்ணியை பார்க்கறதுனால புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. அரசு துறையில ஒரு ஆதாயம், அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர். இந்த ஒரு பார்வையை வைத்தே சுக்கிரனுடைய இழப்பை ஈடு செய்கின்ற, சுக்கிரன் தரக்கூடிய கெடுபலனில் இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய சிலருக்கெல்லாம் சில மறைமுகமான சில வியாதிகள் வந்து மறையும். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் செல்வதோ, வண்டி வாகனங்கள போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் நிம்மதி பிறக்கும். குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமாகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அடையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை, பட்ட அவமானங்கள் குறைகின்ற ஒரு காலம். அவமானப்படுத்தியவர்கள் விலகி போவார்கள். இது ஒன்று போகாதா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதிமேல் பூனையாக இடமா வடமா என்று யோசித்த நிலை மாதிரி தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய, புரிந்து கொண்டு ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் ரிஷபராசிக்கு அமையும். கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு காலமாக அமையுமான கண்டிப்பா அமையும்.
சுக்கிரன் பலம் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு யோகம், அதாவது நீச பங்க ராஜயோகம். அவர் பலம் இருந்தாலும் சில யோக பலனை தருவதில் ஈடு கிடையாதுங்க. குரு கொடுக்க முடியாததை பலமிழந்த இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ரிஷபராசிக்கு தருவார். அதே நேரத்தில் இந்த மனித மனத்தை பொறுத்தவரை 3 பலம் என்று சொல்வேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று 3 பலம் சொல்வேன். 3 பலமும் இழந்து தவித்த உங்களுக்கு அந்த 3 பலத்தையும் செவ்வாயுடைய பார்வையினால சுக்கிரன் தரக்கூட முடியாததை நீங்கள் பெறலாம் ரிஷபராசிக்காரர்கள். அதே நேரம் மிக கவனமாக இருந்து புரிந்து கொள்வதில் குறைபாடுகள் இருப்பதனால எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரம் பலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பலத்தை பெற்றாலும் கூட தெய்வ பலம் வேணுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆடி மாதம் வருகின்றல்லவா, அதே நேரம் பித்துக்களுடைய ஆசை இருக்குமானால் சுக்கிரனுடைய அந்த பலகீனத்தை பலமாக மாற்றுகின்ற தன்மையை நம்முடைய பித்ருக்களை செய்து வருவார்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தால் செய்து பாருங்கள். குறிப்பா சொல்ல போனா மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இழந்த பலத்தை திரும்ப தரும். சுக்கிரன் என்றாலே நமக்கெல்லாம் தெரும் வெள்ளியைத்தான் சொல்வார்கள் சுக்கிரன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் எளிமையாகத்தான் இருக்கும். சோழி பிரசனம் விடியற் காலை 3 மணி அல்லது 4 மணிக்கு வானத்தில் தெரிகின்ற அந்த சுக்கிரன், அந்த விடிவெள்ளி என்று சொல்வார்கள். அதை பார்த்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் கவலைகள் நீங்கி நிம்மதி வருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபடுங்கள். அன்னையை வழிபடுவது ஒரு ஆறுதலை தரும். மகாலட்சுமி ஆலயம் அருகில் இல்லை என்றால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும். வெண்மைக்குரியவன் தானே, வெண்மையான வஸ்திரங்களை இந்த காலகட்டத்தில் தானம் தருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரிஷபராசிக்கு தரும்.